என்னடா ஓட்டிங் ஆர்டர் இப்படி தலைகீழ மாறி கிடக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணிஸ் வியூஸ் கைஸ். வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எப்பயுமே வீக் ஸ்டார்ட் ஆகிட்டா அடுத்த நாள்லேருந்து நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். டியூஸ்டே மார்னிங் நிலவரப்படி எல்லாம் எந்தெந்த பிளேஸில் இருக்காங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இருக்காங்க. 2 பேர் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்களும் சௌந்தர்யா அவர்களும் நாமினேஷன்ஸில் இல்லை. ஸோ இப்போது யாருப்பா ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, யார் போவா அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இந்த நாமினேஷன்ஸில் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு யார் இதில் டிடிஎஃப் அடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சேவ் ஆகிடுவாங்க. இந்த வாரம் அவங்க போக மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்வீன்னு சொல்ல முடியாது, ஜாக்லின். ஸோ நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு பயங்கரமான ஒரு லீட் எடுத்து பயங்கரமான ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ஓட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் முத்துக்குமரன் வேறு நாமினேஷன்ஸ் இல்லாதனால சில ஓட்டுகள் மட்டும் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஜாக்லினுக்கே தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க மக்களே. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஜாக்லினுக்கு தனியாகவே பயங்கரமான ஒரு ஃபேண்டம்ன்றது இருக்குது அப்படின்றது. ஸோ ஜாக்லின் லீட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேறு மாதிரி. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது. ஸோ லாஸ்ட் வீக்குமே அவர் தான் செகண்டில் இருந்தார். ஸோ ராணவ் அவர்கள் வந்துட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கார். ராணவுக்கும் ஜாக்குக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம ராணவ் அவர்கள் அஃபிஷியல் ஓட்டிங்கில் செகண்ட் பிளேஸில் இருக்கார் நம்ம ராணவ். ஸோ ராணவ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. பட் ஆனால் அவர் செகண்ட் பிளேஸில் இருக்கார். அவருக்கு சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. கண்டிப்பாக நான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது ராணவுக்கு தனியாக சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறத. ஸோ ராணவ் அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்கார். தேர்ட் பிளேஸில் நம்ம தீபக் அவர்கள் இருக்கார். தீபக் வந்துட்டு என்ன ப்ரோ தீபக் வந்துட்டு தேர்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறது புரியுது. ஸோ நான் சொல்கிற மாதிரி தான் தீபக் வந்துட்டு எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு போடுற பாடு இல்லை. பார்த்தீங்கன்னா ராணவ் செகண்ட் பிளேஸில் இருக்கார், தீபக் தேர்ட் பிளேஸில் இருக்கார். இது நான் என்ன சொல்கிறேன்னே தெரில. ஸோ தீபக் இஸ் இன் தேர்ட் பிளேஸ். ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஜனனி சொல்லவே வேணாம், ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. ஸோ பவித்ரா ஜனனிக்கு சீரியல் ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. ப்ளஸ் அவங்க கேமுக்கு பயங்கர டயர்ட் ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஃபோர்த் பிளேஸில் நம்ம பவித்ரா ஜனனி இருக்காங்க. ஃபிஃப்த்து பிளேஸில் என்னப்பா இது விஷால் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ விஷால் அவர்கள் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கார் அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ நான் சொல்கிற 3 பேருக்கும் ரொம்ப ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸாக இருக்குது. 3 பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. விஷால், அருண், ரயான் இந்த 3 பேருமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. விஷால் இஸ் இன் 5th place, அருண் இஸ் இன் 6th place, ரயான் இஸ் இன் 7th place. ஸோ இதுதான் ஆர்டரு. ஸோ ஜாக் இஸ் இன் 1st place, ராணவ் இஸ் இன் 2nd, 3rd தீபக், 4th பவித்ரா, 5th விஷால், 6th பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அவர்களுக்கு பெருசாக ஓட் வந்த மாதிரி இல்லை. அருணை விட மேலே விஷால் அவர்கள் இருக்கார். ஸோ அருண் வந்துட்டு கீழே இருக்கார், விஷாலுக்கு கீழே இருக்கார். ஸோ அருணுக்கு கீழே நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். ரயானுக்கு கீழே நம்ம லீஸ்டில் நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. ஸோ யார் வேணாலும் போகலாம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு விஷால், அருண், ரயான், மஞ்சரி இவங்க 4 பேரில் யார் வேணாலுமே போகலாம். ஸோ பார்த்து நீங்கள் வைஸாக ஓட் பண்ணுங்கள். ஏன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸ் லைக் வந்துட்டு உங்கள் ஃபேவரட்ஸ் லைக் ஓட் போடாமல் இருக்காதிங்க. லைக் வந்துட்டு உங்கள் ஃபேவரட்ஸ் மீன்ஸ் லைக் யார் வந்துட்டு இவங்க கூட க்ளோஸாக இருக்காங்கன்னா முத்துக்குமரன் கூட ஒருத்தவங்க க்ளோஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓட் போடாதீங்க. இப்போ முத்துக்குமரன் கூட மஞ்சரி இருக்காங்கன்னா மஞ்சரிக்கு ஓட் போடாதீங்க. இப்போ சௌந்தர்யா கூட ரயான் இருக்காங்கன்னா ரயானுக்கு ஓட் போடாதீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. லைக் வந்துட்டு யார் நல்லா விளையாடுறாங்கன்னு பார்த்து வைஸாக ஓட் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம யார் நல்லா விளையாடுறாங்க, யார் டிசர்வ் டு பி இன் அப்படின்றத நம்ம பார்த்து ஓட் பண்ணணும். அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். இதுதான் மக்களே, இதுதான் வந்துட்டு ஆர்டரு. ஸோ கண்டிப்பாக மாறும். ஸோ நாளைக்கு நான் எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்றத நான் மறக்காமல் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே கேட்குறீங்க ப்ரோ ஈவினிங்குமே ஒரு அப்டேட் வந்துட்டு ஓட் ஆர்டரை வந்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஈவினிங்குமே நான் வந்துட்டு கேட்டு நான் வந்துட்டு இன்ஃபோ வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது இருக்கிற அப்டேட்டு. ஸோ திருப்பி நான் சொல்லிடுறேன். ஜாக் இஸ் இன் 1st place, ராணவ் இஸ் இன் 2nd, தீபக் இஸ் இன் 3rd place, 4th placeல பவித்ரா இருக்காங்க, 5th placeல விஷால், 6th placeல அருண், 7th placeல ரயான் அண்ட் லாஸ்ட் பிளேஸில் மஞ்சரி. ஸோ விஷால், அருண், ரயான், மஞ்சரி 4 பேருமே ரொம்ப இந்த டேஞ்சரில் தான் இருக்காங்க. யார் வேணாலுமே
வெளியே போகலாம். ஸோ நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் போனால் நல்லா இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.